நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். காட்டுமன்னார் கோயில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நகர செயலாளர் அஜித் தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக், தெற்கு செயலாளர் VJS அரவிந்த், மேற்கு ஒன்றிய செயலாளர் கலிதோஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் மாவட்ட இணை செயலாளர் புலவேந்திரன், பொருளாளர் அருள்ராஜ், இணை செயலாளர் பாலகணபதி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி சுகப்பிரியா, இளைஞர் அணி நிர்வாகி ஸ்ரீகாந்த், லால்பேட்டை நகர செயலாளர் விஜய், நகர நிர்வாகிகள் பிரபா, KS பிரகாஷ், செல்வா, சேது தினேஷ், கண்ணன், மணி மற்றும் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் உலகநாதன், அசோக், புவனேஷ், மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பிரதீப், தினேஷ், விஜயகுமார், தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் KS செந்தில், செழியன், ஆனந்த், சிவா, செவிச்செல்வன், டெனித் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.